வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரபு ஸ்டைல் மந்தி தாங்க செய்ய போகிறோம். மந்தி செஞ்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். நம்ம சேனல் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால தான் நிறைய வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. இப்போ வந்து மந்திக்கு தேவையான கறியெல்லாம் வந்து அலசி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மந்தி பிரியாணிக்கு 2 கிலோ அரிசி தான் போட போகிறோம். அதுக்கு தேவையான மசாலாவை நம்மளே அரைச்சி மந்தி பிரியாணியில் செம்மையாக சேர்க்க போகிறோம். வாங்க வந்து இதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. மிளகு, ஏலக்காய், மல்லி, பட்டை இலை, அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி, லவங்கம், சோம்பு. இப்போ வந்து எல்லா பொருளையும் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். பொருளெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஆற வச்சுக்கலாம். வெங்காயத்தை வந்து இப்போ பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ வந்து தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். பிரியாணி குண்டெல்லாம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை இலையை போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்பெஷலாக அரைச்சிட்டு வந்து அரேபியன் மந்தி மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலாவில் சிக்கனை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்.
இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரை லெமன் போட்டுக்கலாம். லெமன் எதுக்கு போடுறோம்னா ஃப்ளேவர் நல்லா இறங்கி மந்தி பிரியாணி சூப்பராக இருக்கும், அதனால் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். வந்து நல்லா கறி வந்து வெந்துட்டு இப்போ வந்து இந்த கறியை வந்து எடுத்துட்டு தனியாக மசாலா போட்டு வறுத்துக்கலாம். வந்து தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கறியை வறுக்க மசாலா வந்து இப்போ இது பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மந்தி மசாலா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலா கறியோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கறியை வறுக்க போகிறோம். அதில் தோசைக்கல்லில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு கறியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மந்தி பிரியாணி ரெடி ஆகிட்டு கறியை வச்சு தம் போட்டுக்க வேண்டியதான். இப்போ வந்து கொஞ்சமாக புதினா மல்லியை போட்டுக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மந்தி பிரியாணிக்கு தம்மா போட்டுக்கலாம். இப்போ வந்து அரபு ஸ்டைல் மந்தி பிரியாணி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்ல வேண்டியதான், வாங்க.
அரேபியன் மந்தி பிரியாணி சூப்பராக இருக்குது. இந்த கறியெல்லாம் பாருங்கள் மசாலாவில் வெந்து அருமையாக இருக்குது. மந்தி பிரியாணினா மந்தி பிரியாணி தான் செம்ம டேஸ்ட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.